வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இன்னைக்கு 6th March 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னன்னா ஓவரால் கரண்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ், பேங்கிங் நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ், ஸ்கீம் நியூஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகரேட்ஸ் India's first underwater metro rail service in Kolkata. So நம்மளோட கொல்கட்டால வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ரயில் சர்வீஸ் வந்துட்டு நம்மளோட பிரதமர் மோடி வந்துட்டு இனாகரேட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமா நிறைய ப்ராஜெக்ட்டும் வந்து கொல்கட்டா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ஒர்த்ன்றது பாத்தீங்கன்னா 15,400 crore ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த மெட்ரோ ரயில் சர்வீஸும் ஒன் ஆஃப் த இந்த அமௌண்ட்ல வந்து ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவுரா மைதன் எஸ்பிளாண்டி செக்ஷன்ஸ் இந்த செக்ஷனுக்கான இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் டனல் பெனித் அண்ட் மேஜர் ரிவர் ஹூப்ளி. சோ இந்த செக்ஷன்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ வரப்போகுது. சோ இது வந்து அண்டர் வாட்டர் மெட்ரோன்றது எந்த ரிவர் கீழே வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹூக்ளி ரிவர் கீழே வரப்போகுது உங்களுக்கு. சோ இந்த மெட்ரோ மூலமா வந்துட்டு கொல்கட்டா ஹவுரா வந்துட்டு போத் ரிவர் ஹூக்ளி மூலமா வந்துட்டு கனெக்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு. சோ இதுதான் வந்துட்டு இந்தியாஸ் டீப்பஸ்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனா இருக்க போகுது உங்களுக்கு. நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா PM Modi flagged off Shavarna Sindhu first tanker carrying crude oil from ONGC. ஸோ நம்மளோட ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேங்கர், அதாவது ஷிப்ல டேங்கர் ஃபர்ஸ்ட் டேங்கர் வந்து சாவர்ணா சிந்துன்ற டேங்கர் வந்துட்டு ஆயிலை ஏற்றிட்டு இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேங்கர் வந்துட்டு இவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்றது பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி பேசின் expected to add 7% of the Indian oil and gas production at its peaks. ஸோ இது மூலமா நமக்கு வந்து இந்தியாவோட இந்த பிளான்ட்ல இருக்கிற மூலமா தான் நம்ம இந்தியாக்கான 7% ஆஃப் ஆயில் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ONGCயோட ஸ்ட்ராட்டஜிக்ன்றது பாத்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்குது. இதை எப்ப தொடங்கி இருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1956ல தொடங்கி இருக்காங்க. சோ இதோட சப்சிடியரி ஆர்கனைசேஷன்ன்றது பாத்தீங்கன்னா மேங்களூர் ரிஃபைனரி பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் ONGC விதேஷ், ONGC பெட்ரோ அடிட்டிவ்ஸ் லிமிடெட், ONGC திரிபுரா பவர் கம்பெனி. சோ இதுதான் எல்லாமே ONGCயோட சப்சிடியரி டிவிஷன்ஸ் உங்களுக்கு. நமக்கான தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வெல்கம்ஸ் கியா பானயூர் as the 26 districts. சோ இப்ப அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் வந்துட்டு 26வது டிஸ்ட்ரிக்டா வந்துட்டு கியா பனையூர்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து மெயினா வந்து அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கறனால இதுக்கு தனி டிஸ்ட்ரிக்ட் அங்கீகாரம் கொடுத்து இது வந்து தனி டிஸ்ட்ரிக்டா வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க கெசட்ல ஏத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டார்டிங்ன்றது பாத்தீங்கன்னா இதோட கேபிட்டல்ன்றது இட்டாநகர். இதோட இவங்களோட சீஃப் மினிஸ்டர் யாருன்றது பாத்தீங்கன்னா பீமா கான். நெக்ஸ்ட் இந்த அவங்களோட ஸ்டேட் பேர்ட்ன்றது பாத்தீங்கன்னா ஹார்ன்பில். அண்ட் இப்போ கரண்டா உங்களுக்கு வந்து 26 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது உங்களுக்கு. சோ அவங்களோட ஸ்டேட் ஃபிளவர்ன்றது பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் ஆர்ச்சிட். சோ இந்த ஸ்டேட் எப்ப ஃபார்மேஷன் ஆயிருக்குன்றது பாத்தீங்கன்னா 20 February 1987ல ஃபார்மேஷன் ஆயிருக்கு உங்களுக்கு. நமக்கான ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா கேரளா டு லான்ச் சி ஸ்பேஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேக்டு OTT பிளாட்ஃபார்ம். சோ நம்மளோட கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா சி ஸ்பேஸ் கம்பெனி மூலமா வந்துட்டு அந்த ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் OTT பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ கேரளா தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ஃபார் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்தது இவங்க தான். அப்புறம் வைஃபை நிறைய கொடுத்தது இவங்க தான். சோ இந்த மாதிரி டெக் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்டெப் எடுக்கிறது இந்த கேரளா கவர்மெண்டா தான் இருப்பாங்க. சோ அந்த வரிசையில இப்போ வந்து OTT பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கவர்மெண்டே ஓன் பண்ணி நடத்துறதுக்காண்டி இவங்க வந்து இந்த சி ஸ்பேஸ் கம்பெனி கூட வந்துட்டு டைப் பண்ணி இவங்க வந்து பண்ண போறாங்க அவங்க. சோ கேரளா ஸ்டேட்டோட கேபிட்டல்ன்றது பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம். இப்போ கரண்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்றது பாத்தீங்கன்னா பினராயி விஜயன். அண்ட் கேரளால மொத்தம் வந்து 14 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு உங்களுக்கு. நமக்கான ஃபிஃப்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இனாகரேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டால்பின் ரிசர்ச் சென்டர் இன் பீகார். சோ நம்மளோட பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்துட்டு நம்ம இந்தியாவோட முதன்முறையா நேஷனல் டால்பின் ரிசர்ச் சென்டர் வந்துட்டு அங்க வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சோ இது வந்துட்டு எந்த ரிவர்ல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் கங்கால தான் இந்த ரிசர்ச் சென்டர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எங்கன்றது பாத்தீங்கன்னா பாட்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ் கூட தான் இந்த ரிசர்ச் சென்டர் இருக்க போகுது. சோ கங்கால தான் அதிகமான டால்பின்ஸ் இருக்கிறனால தான் சோ கங்கா ரிவர் பேஸ் பண்ணி இந்த டால்பின் ரிசர்ச் சென்டர் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அவங்க. நமக்கான சிக்ஸ்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். RBI gives approval to NPCI to launch interoperable payment system for internet banking for the கரண்ட் இயர் 2024 கரண்ட் இயர்க்கான என்பிசிஐயோட பாரத் பில் பேமெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இன்டர்போர்ட்டபிள் பேமெண்ட்டுக்கான RBI வந்துட்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ இன்டர்போர்ட்டபிள் பேமெண்ட் மூலமா வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் இன் மெர்ச்சன்ட் செக்டர்ஸ்ல வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுன்றதை இது மூலமா சொல்றாங்க. சோ இந்த அப்ரூவல் எந்த ஆக்ட் மூலமா கொடுத்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா செக்ஷன் 45L1B ஆஃப் RBI ஆக்ட் 1934 படி தான் இந்த அப்ரூவல் கொடுத்திருக்காங்க அவங்க. நமக்கான செவன்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா RBI உட்கம் போர்ட்டல்
30 banks on board covering 90% of the unclaimed deposit. So இந்த RBI வந்துட்டு உட்கம் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த போர்ட்டல் மூலமா வந்துட்டு அன்கிளைம் டெபாசிட்டுக்கான ஒரு ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணி தரதான் வந்துட்டு இந்த போர்ட்டலோட மெயின் நோக்கம். சோ இது வந்துட்டு இந்தியால இருக்க 30 மேஜரான பேங்க்ஸ் வந்து பங்கு எடுத்துக்கிட்டாங்க. சோ இது மூலமா 90% ஆஃப் த அன்கிளைம் டெபாசிட் வேல்யூ வந்துட்டு இப்போ வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. சோ அன்கிளைம் டெபாசிட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அமௌண்ட் போட்டுச்சு 1 lakh 2 lakhs. சோ அதுக்கப்புறமேட்டு அவர் இறந்துட்டாரு, சோ அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியலனா அது வந்து அன்கிளைம் டெபாசிட்டா இருக்கும். சோ வந்து யாருமே வந்துட்டு அதுக்கான பொறுப்பு எடுத்துக்காம இருக்கும்ல, சோ அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கான இது வந்துட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலமா அந்த இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க. Next, 8th current affairs under appointment news. Rajendra Prasad Goyal takes additional charge as the CMD of NHPC. NHPC ன்றது பாத்தீங்கன்னா National Hydro Power Corporation Limited. So National Hydro Power Corporation Limited ஓட Hydroelectric Power Corporation Limited ஓட இப்போ current chairman and managing director வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு ராஜேந்திர பிரசாத் இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இதுலயே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல. சோ இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்டோட சிஎம்டி, அதாவது சீஃப் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த என்பிசிஹெச்ஐ ஓட ஆயிட்டாரு. உங்களுக்கு இவர் யாரை சக்சஸ் பண்ணி வரான்னு பாத்தீங்கன்னா ராஜீவ்குமார் விஷ்ணுவை இவர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவர் வரப்போறாரு. உங்களுக்கு நமக்கான 9th current affairs பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். ஆலோக் ருன்குப்தா appointed managing director and CEO of the Future General Indian Life Insurance Company. So இந்த Future General Indian Life Insurance Company மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO வந்துட்டு ஆலோக் ருன்குப்தா வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவருக்கு வந்து யாரை சக்சீட் பண்ணி வர போறான்றது பாத்தீங்கன்னா ப்ரூசி டி ப்ரோசியை இவர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் வரப்போறா. உங்களுக்கு நமக்கான 10th current affairs பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி டெமான்ஸ்ட்ரேட் ட்வின் கேரியர் ஆபரேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். சோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில வந்துட்டு இந்தியன் நேவி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்வின் கேரியர் ஆபரேஷன்ற ஒரு ஆபரேஷன் வந்து நடத்திருக்காங்க. சோ இது மூலமா அவங்க எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஷோகேஸ் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா நேவிஸ் கேப்பபிலிட்டி டு கண்டக்ட் குவார்டினேட் ஆபரேஷன் வித் 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். சோ இப்போ கரண்ட்ல நேவில இருந்து 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குல்ல, சோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு கேப்பபிலிட்டி நம்ம வந்து எவ்வளவு கேப்பபிளா இந்த ஒரு வாரம் நடத்த முடியும்ன்றத ஒரு ஷோகேஸ் பண்ற விதமா இந்த ஆபரேஷன் நடத்திருக்காங்க அவங்க. நமக்கு 11th current affairs பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியன் ஷட்லர் பி சாய் பிரணீத் ரிட்டையர்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் டியூ டு பிரசிடென்ட் இன்ஜுரிஸ். சோ நம்ம சாய் பிரணீத் என்றவர் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர். இவர் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப ஃபேமஸான பிளேயர். இப்போ வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கான கேமுக்கு வந்துலேருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. எதுக்காண்டி இவர் ரிட்டையர் ஆகும் பாத்தீங்கன்னா இன்ஜுரிஸ் ரீசன் கண்டிப்பா இவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. உங்களுக்கு சோ இவர் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக் பாத்தீங்கன்னா வந்துட்டு டோக்கியோ ஒலிம்பிக் 2020ல வந்துட்டு இவர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருக்காரு. உங்களுக்கு நமக்கான 12th current affairs வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சிம்லா ஹோஸ்ட் inaugural ஏசியன் ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் ஆன் சட்லஜ் ரிவர். சோ நம்ம சிம்லா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஏசியா ரிவர் ராஃப்டிங் சாம்பியன்ஷிப் வந்துட்டு நம்ம சிம்லால இருக்கிற சட்லஜ் ரிவர்ல வந்துட்டு இந்த ஈவென்ட் வந்து நடத்தி இருக்காங்க. சோ இது வந்துட்டு இந்த ஈவென்ட் மூலமா நம்ம வந்துட்டு இந்த ஈவென்ட்ல வந்துட்டு நிறைய இன்டர்நேஷனல் கேம்ஸ் அண்ட் நேஷனல் லெவல்ல பங்கெடுக்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கன், ஈரான், ஈராக், தஜிகிஸ்தான், கசகிஸ்தான், இந்தோனேஷியா இந்த கண்ட்ரி பிளேயர்ஸ்னா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்ம 13th current affairs பாத்தீங்கன்னா ஸ்கீம் நியூஸ். டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங் லான்ச்சஸ் அதிதி ஸ்கீம் டு ப்ரோமோட் இனோவேஷன் இன் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி. சோ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்துட்டு நம்ம ரீசெண்டா நடந்த டெஃப்கான் 2024ல அந்த அதிதி ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இது மூலமா வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ்க்கான டெக்னாலஜி வந்து ப்ரோமோட் பண்றது, அது இனோவேஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு 25 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க அவங்க. நமக்கான 14th current affairs பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இனாகிரேட்ஸ் இந்தியன் இன் ஸ்பேஸ் இ டெக் சென்டர் இன் அகமதாபாத். சோ நம்மளோட யூனியன் ஸ்டேட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் வந்துட்டு டெக் சென்டர் இன் அகமதாபாத், சயின்ஸ் டெக் சென்டர் வந்துட்டு அகமதாபாத்ல ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. சோ இது ஒரு பிரைவேட் செக்டர் இன்வால்வ்மெண்ட். சோ நம்ம ஸ்பேஸ்ல ஒரு பிரைவேட் செக்டர் இன்வால்வ்மெண்ட் தான் இந்த INSPAC. சோ இதோட சென்டர் வந்துட்டு அகமதாபாத்ல இருக்குது. உங்களுக்கு நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இன்னைக்கு அவ்வளவுதான்.